கூலி கொடுத்து தான் என்ன பண்ணுறது? நான் கூலிக்கு ஒப்பாரி வைக்கிற ஆள் தான். ஆனால் அதை நான் கூலியை பலவிதமாக வாங்குகிறேன். நேரடியாக தான் காசு கொடுக்கணும்லாம் இல்லை, 50 நாள் வேலை செய்யலாம், 12 வாரம் தொடர்ந்து இங்கே வரலாம், மாதிரி பல வகையில் வச்சுருக்கிறேன். எப்படியெல்லாம் உதவ முடியுமோ அப்படி உதவலாம் பார்க்குறேன். என்னுடைய நோக்கம் என்னன்னா உதவி செய்யணும், ஆனால் அது அல்பத்தனமாக இருக்கக்கூடாது, பிச்சை போடக்கூடாது. உண்மையிலேயே அவங்கள வாழ வைக்கணும். ஒரு மனிதனை நான் பார்க்குறேன், பேசுகிறேன், பார்க்குறேன்னா அவங்கள பற்றி நான் எல்லாத்தையும் பார்த்து அவங்க நல்லா இருக்கணும், உண்மையிலேயே அவங்க நல்லா இருக்கணும், இந்த உலகம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் நான் நல்லா இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு புரியுது. இது ஒன்றுமே இல்லையே, பிரச்சனையே இல்லையே, இங்கே ஒரு பிரச்சனையும் உலகத்தில் இல்லவே இல்லை. நம்மளாக கூட்டி வச்சிக்கின்னு நம்மளா பிரச்சனை நினச்சிக்கிறோமே தவிர உண்மையிலேயே பிரச்சனை ஒன்றுமே இங்கே இல்லை. கொண்டாடுறதுக்கான சந்தர்ப்பத்தை கடவுள் கொடுத்து வச்சுக்கிறான். பசி பிரச்சனை இல்லை, சாப்பிட தெரியாதவனுக்கு பிரச்சனை, தூக்கம் பிரச்சனை இல்லை, தூங்க தெரியாதவனுக்கு பிரச்சனை, காமம் பிரச்சனை இல்லை, அனுபவிக்க தெரியாதவனுக்கு பிரச்சனை. எதை எப்படி அனுபவிக்கணும், ஏன் அனுபவிக்கணும், அது எதை கூட வச்சுக்கணும், யாரை கூட உறவாடணும்னு யார் நினைக்கணும், அந்த புரிதல் மட்டும் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டா. அதுக்காக தான் பாடத்திட்டங்கள்லாம் வச்சு பாடத்தினார். ஓ, மதம் மறப்போம்னா எதுக்காக? சண்டை போடுவோம்லாம் கிடையாது. இன்னொரு மதத்தை கூட போய் சண்டை போடுவோம். எனக்கு எதிரி மதம்னு ஒன்று எதுவே இல்லை. இளவட்ட பசங்க ஒன்றுத்துக்கும் புரிஞ்சுக்காமல் சும்மனா சடங்கை மட்டும் பூச்சி வச்சுன்னு சாங்கியமாக செஞ்சுங்கிறானே தவிர ஏன் அதை செய்கிறோம், எதுக்காக அதை செய்கிறோம், இது சரிதானா, இது செய்கிறதுனால என்ன அப்படின்னு நம்ம கேட்கவே இல்லை. கேட்டால் ஒவ்வொரு மாதத்தின் பெயருமே விசேஷமானது. சித்திரைன்னா ஓவியம், சித்திரைன்னு ஒரு மாதம் பேர் வச்சுக்கிறான். வைகாசின்னு ஒரு பேர் வச்சுக்கிறான். எங்கே வைக்க சொல்கிறான்? காசியை. காசின்னு ஒரு இடம் சொல்கிறான். காசிக்கு போனால் சொர்க்கத்துக்கு போயிடலான்றான். காசின்னா என்ன? காசியா காட்சியா? அப்போ காட்சிக்கு போனால் சொர்க்கத்துக்கு போகலாம், இல்லை காசிக்கு போனால் சொர்க்கத்துக்கு போகலாம். வார்த்தை பிழை. இமயமலை மட்டுமா ஒரு மனுஷனுக்கு? தென்னாடுடைய சிவன்னா தெற்கு பட்டம் தான் சிவன் இருப்பானா? இது கேள்வி இல்லையா? நான் தென்னாட்டில் போந்துன்றதுனால திமிரு வந்து போய்ட்டு நானும் என்ன சொல்கிறேன் சேர்ந்துக்கினேன் தென்னாடுடைய சிவனே என்று கிடையாது. இல்லை, தெரியறதுக்கு நாடுற இடமா இருக்கலாம் இல்லையா? கொஞ்சம் கேள்வினாச்சும் இருக்கணும். அப்படி ஒரு கேள்வி இருந்தால், அப்படி என்ன தேவைப்பட்டா அவங்களுக்கு தான் நான் சும்மா மேம்போக்காக பார்த்து பேசின்னு போயிடுவங்களுக்கு, இல்லை பேச்சு நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லை பேச்சு அசிங்கமாக இருக்கிறவங்களுக்கு நான் இல்லை. நான் ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. உதவி பெறணுன்னா கூட அவங்க என்ன பண்ணோம், கொஞ்சமாச்சு எனக்கு